ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதே சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே சீரியல் இன்றைக்கி ஒரே பாத்தில் ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ மித்ரா என்ன பிளான் பண்ணாலும் அது பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக போகுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சரியா? கண்ணாடியை குடச்சி பிளான் போட்டது பாரதிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சு போச்சு. இப்போ அடுத்து ஒரு பிளான் போடுறாங்க. என்ன அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு வர்ற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியை வந்து தூக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம மித்ரா வந்து கடுப்பாகி, பாரதி என்ன பண்ணாலும் அவளுக்கே ப்ளஸ் பாயிண்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி இதே டென்ஷன் ஆகி ஆஃபீஸில் இருக்க சேரையும் உடைக்காமல் இருந்தால் சரியா? அவ்வளோதான் கைஸ். இதில் ரிவ்யூ பண்ணுறதுல இன்றைக்கி எபிசோடில் ஒரு விஷயம் எதுவுமே இல்லைங்க. சரிங்களா? அந்த அடிபட்டிருந்தது இல்லையா, அதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்டு பண்ணுறாங்க. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மித்ரா அக்கா ஒரு பிளான் போடுது. அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதில் தான் விஷயம். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதிக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த லாஸ்ட்டு சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆதி நடிச்சிருந்தது. அதாவது பாரதியை வந்து காருக்குள்ளே ஏற வைக்கிறதுக்காக காரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் ஆகாத மாதிரி நடித்து ரிப்பேர் பண்ணுற மாதிரி முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி பாரதிக்கிட்ட வந்து அந்த பேசின ஒரு விதம் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, பாரதியும் வந்து நீங்கள் என்னோடய பாஸ், நீங்கள் 2 பேருமே என்னோடய பாஸ். ஸோ நான் வந்து எம்ப்ளாயி இல்லையா, அதனால் நான் ஆட்டோவில் தான் வரணும், காரில் எல்லாம் நான் வரக்கூடாது. அதனால் நீங்கள் 2 பேரும் காரில் போங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அதாவது இந்த ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பாரதிக்கிட்டே இருந்திருக்கணும். ஆதியை பார்த்தோன்னே சேர்ந்து வாழணும் ஆசை, அவன் கூடயே இருக்கணும், அவன் என்னை கொஞ்சணும், எல்லாம் பண்ணணும், செய்யணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறா இல்லைங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உண்மையை சொல்லிவிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழலாம். சரிங்களா? ஏன்னா அவங்க அம்மா செத்ததுக்கு கண்டிப்பாக பாரதி காரணமாகவே இருக்க மாட்டாங்க. அதான் உண்மை. அவங்க அம்மா செத்தது வந்து எப்படிங்கிறது தெரியல. அதுதான் இன்னும் ட்விஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. அது இன்னும் எனக்கு கண்டுபிடிக்காமையே நாடகத்தை ஜவ்வாட்டம் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியல் வந்து 1000 எபிசோடை தாண்டி ஓடிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ மொத்தத்தில் இதே சீரியல் அவ்வளோதான். இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, விஷயம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதாவது பாரதி வந்து இந்த ஒரு டிஸ்டன்ஸை வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவள் மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கணும். இடையில வந்துட்டு ஆதி கூட வாழணும் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்றா இல்லையா? ஸோ அதுக்கான ஸ்டெப்பை வந்து அவள் எடுக்காமையே இருக்கிறாள். அதைத்தான் வாசுவும் சொல்கிறான். நீ வந்து உண்மையை சொல்லு, உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கோ, நான் தானே ஆதி தானே நான், அப்படியே நீ பயப்படுற அப்படின்னு சொல்லி வாசுவும் சொல்கிறாப்புல. ஆனால் இன்னும் வந்து அவள் வந்து நம்ம ஏதாவது சொல்ல போய் அவனுக்கு ஏதாவது ஆயிடணும்னு அந்த ஒரு இதுலேயே வந்து அவள் வந்து எல்லா விஷயங்களையும் மறைக்கிறான். அதான் உண்மை. ஸோ இது எந்த அளவுக்கு நீ பேக்ஃபயர் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக கையில் மீதக்கும் கனவாணி, கைகால் முளைத்த காற்றாணி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வருது இல்லையா, இதை பார்த்து கண்டிப்பாக நம்மளுக்கு மித்ராவுக்கு வந்து பிபி, சுகர், ப்ரெஷர் எல்லாம் ஏறத்தான் போகுது. சரிங்களா? ஸோ மற்ற சீரியல் பொறுத்தளவு கார்த்திகை தீபம் நம்ம சொன்ன மாதிரியே ரேவதி வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்க அம்மாட்ட வந்து கார்த்தியை வெளியே கொண்டு வந்துட்டாப்புல. அவ்வளோதான். அவள் ரோட்லேயே போய் அவளை அடித்தா தான் கரெக்டாக இருக்கும் சாமுண்டீஸ்வரியை. ஆனால் என்ன, இவங்க 2 பேரும் நீ பிரிஞ்சாங்கன்னா இங்கேருந்து நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா, ஹீரோ அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து பாட்டு பாடுவார், ஹீரோயின் இவங்க வீட்டிலேருந்து பாட்டு பாடுவாங்க. ஸோ 2 பேரும் சோகக்கடலில் மூழ்கி நம்மளை வந்து அழுக வைக்க போகிறாங்க மட்டும் நல்லா தெரியுது. பார்க்கலாம். கார்த்திகை தீபம் இந்த வாரமாவது ஹீரோக்கான வாரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா சந்திரா வாரமாக தான் இருந்தது. இந்த வாரமாவது நம்ம ஹீரோ வாரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அண்ணாமலை குடும்பம் இந்த ஓடிட்டுருக்குது. ஸோ அண்ணாமலை குடும்பம் சீரியல் வந்து வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் வெண்ணிலாவுக்கும் ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது 2 பேரும். அதுக்கப்புறம் வேறு என்ன கைஸ், மற்ற சீரியல் மகா சங்கமம் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வீரா, சின்னஞ்சிறுக்கிளியே எல்லாம் பார்க்க ரெடி ஆகிட்டிங்களா? அப்புறம் நேற்று என்னாச்சு கைஸ், சந்தியா ராகம் சண்டே ஸ்பெஷல் எல்லாம் பார்த்தீங்களா? சரிங்களா? பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா?
அப்புறம் அயலி சீரியல் அது சூப்பராக போயிட்டுருக்கு. அப்புறம் பாரிஜாதம் என்ன ரேட்டிங் குறைஞ்சிருச்சாட்ருக்கு, உடனே ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாரிஜாதம் திங்கள் முதல் வெள்ளி வரை சனி வரை பாருங்கள், 1 கிராம் தங்க நாணயத்தை வெல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பரிசு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன கைஸ் கதை? ஸ்ரீஜா வந்து கெட்டவன் சொல்லி ப்ரூவ் பண்ணி விஷாலுக்கும் இசைக்கும் லவ் வர மாதிரி காமிச்சு கதையை அழகாக கொண்டு போனாங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வில்லன்களுக்கே ஃபேவராக எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாடகம் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் அதோடய ரேட்டிங் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணி பார்க்க வைப்பாங்களாட்டிருக்குது மக்களை. ஸோ கதையை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்க. அதுதான் உண்மை. நான் தான் சொல்லலையா கைஸ், ஒரே ஒரு தான். இப்போல்லாம் வந்து சீரியல் வந்து முந்திலாம் வந்து சீரியல் வந்து கதைகளை நோக்கி இருந்ததுங்க. சரிங்களா, அந்த கதாபாத்திரமாகவே நடிப்பாங்க. அக்கானா அக்கா கதாபாத்திரமாகவே இருக்கும் அந்த காஸ்டியூமு எல்லாமே. இப்போ அப்படி இல்லை, எல்லாம் நிறைய மாட்டிக்கிறாங்க. கலர் கலராக பட்டு புடவைகள், சேலைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஹீரோயினும் ஒரே மாதிரி இருக்கா, வில்லியும் ஒரே மாதிரி இருக்கா, ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் சினிமா பேஸ்டாக ஆகிப்போச்சு சீரியல் எல்லாமே. வந்து பார்த்திங்கன்னா சினிமாலேருந்து நிறையா சினிமாக்கள்லேருந்து சீன்ஸுகளை எடுத்து காப்பி எடுத்து அந்த மாதிரி சீரியல்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கதைக்களம் அப்படின்னு சீரியலுக்குன்னு தனியாக ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சொல்கிறேன்னு யாரும் இது பண்ண வேண்டாம். இப்போ மெட்டி ஒலின்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மெட்டி ஒலி அப்படின்னா மெட்டி ஒலி, இப்போ காலில் போடுற மெட்டி சம்மந்தப்பட்ட அந்த ஒலி. அப்போ அந்த 5 பொண்ணுங்களுக்கும் ஒரு வயசான அப்பா வந்து எப்படி கல்யாணம் பண்ணி அந்த 5 பொண்ணுங்களோட வாழ்க்கையை எப்படி கரையேற்றுறாரு, அந்த 5 பொண்ணுங்களுக்கும் நல்ல மாப்பிள்ளைகளாக செலக்ட் பண்ணி, சரிங்களா? அப்போ அந்த 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 பேருக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தம் இருந்துச்சு. இப்போ பேருக்கும் கதைக்கும் சம்மந்தம் இல்லை. அதுதான் சீரியல். ஓகே கேஸ், வேறு என்ன உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இதயம் சீரியலை பொறுத்தளவு ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ நாளைக்கு ரிவ்யூ என்னால் பண்ண முடியாது கேஸ், கொஞ்சம் வெளியில் போகிறதுனால. அதனால் வெட்னஸ்டே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வெட்னஸ்டே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வெட்னஸ்டே பார்க்கலாமா? பை.